வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ கொள்ளு தோசை ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ இது கூட எந்த கப்பில் கொள்ளு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி, நான் சம்பா பச்சரிசி எடுத்துகிட்ருக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க, பரவாயில்லை. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இவ்வளவும் சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்த்து 2லேருந்து 3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ 5 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொள்ளு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டுறதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதுனா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி ஜாரில் தான் அரைக்கிறேன். அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையாலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை மூடி போட்டு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுக்கலாம். இது நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ 7 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்துட்டுருக்குன்னு. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துடலாம். இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச மாவை சூடான தோசைக்கல்லில் 1 கரண்டி மாவு எடுத்து இதை மெலிசா எந்த அளவுக்கு மெலிசா பரப்பி விட முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. தோசை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எதுவும் ஆகாது, சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சுருக்கிறதுனால இதை திருப்பி போட்டு எதுவும் வேக வைக்க வேண்டாம். இப்போ நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, கொள்ளு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட கார சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.